நைட்டில் எல்லாருக்கும் என்ன கிரேவிங்ஸ் வரும்? ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, பீஸா, பர்கர் அந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணும். ஆனால் என் ரோட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிடணும்னு தோணிடுச்சுங்க. அதனால ஆஃபீஸ் முடிச்சு 12 மணிக்கு வந்தோடனே அப்படியே வாங்க நம்ம போய் பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டாக பிரியாணி செய்வோம் அப்படின்ட்டு நைட்டு 1 மணிக்கு செஞ்சோங்க பிரியாணி, சிக்கன் 65, பாயில்டு எக் எல்லாம். பயபுள்ள டிக்டாக்ல ஏதோ ஒரு பிரியாணி வீடியோ பார்த்துருச்சு. அதை வரை எனக்கு சென்ட் பண்ணி அதே மாதிரி நம்ம செய்கிறோன்ட்டு தான் போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்தோம். நாங்களும் அதே மாதிரி அப்படியே செஞ்சோம். ஏதோ வடி பிரியாணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும். அதே மாதிரி வடிச்சு கொட்டி எல்லாம் செஞ்சு பார்த்தோம். என்னென்னத்தையும் போட்டும் பார்த்தோம். ஆனால் லைட்டாக பிரியாணி மாதிரி வந்து இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த அக்யூரேட்டான கரெக்டான பிரியாணி வரல. ஸோ நாங்கள் செஞ்ச பிரியாணி பேர் வடி பிரியாணியாங்க. ஆனால் நாங்கள் இந்த பிரியாணிக்கு வச்சுக்கிட்ட பேர் குழக்கழ பிரியாணி. இன்னைக்கு விடிய நாங்கள் முடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவு, அப்புறம் ரகுக்கும் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு தான் டியூட்டி. நல்லா பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2:30 மணியா போல் ஆளுக்கு ஒரு நன்னாரிப்பா